சோ இப்ப பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன், பஞ்சாப்ல விளையாண்டவர். 1 கோடி ரூபாய் அப்படின்னா அவர் 1 கோடி ரூபாய்க்கு எங்கேயாவது ஓபனிங் பேட்ஸ்மேன். ரஹானே இப்ப யாரும் எடுக்கலையா? ரஹானே ஏன் எடுக்கல அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ரஹானே சென்னை சூப்பர் கிங்க்கு சூப்பரா மும்பை ட்ராக்ல நீங்க அடிச்சதை பார்க்கலாம். யார் கையில இருக்கிறதா முக்கியம், சுத்தியல் யார் கையில இருக்குதா அதோட இது. சுத்தியலை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, சுத்தியல் யார் கையில இருக்கு. அகர்வாலையும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எல்லா டீமுமே வேற பிளான்ல வந்திருக்காங்க போல. சோ அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு இந்த பிளேயர் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல விளையாடக்கூடிய பிளேயர் தான். அகர்வாலா இருக்கட்டும், ரஹானே வரட்டும், நமக்கு சென்னைக்கு கிட்டத்தட்ட நல்ல விளையாடி கொடுத்த பிளேயர்ங்க. வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். யார் சொல்றீங்க? ரஹானே. ஆனா இங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் T20 அப்படிங்கிறது கண்ண மூடி திறக்க ஆட்டத்தை அப்படியே மாத்தக்கூடிய மேஜிக் இது. அதனால அவங்க இது பண்ணவே இல்லை. பேஸ் பிரைஸ் இவர் அருமையான பிளேயர். பிருத்திவி ஷா போயிட்டு இருக்காரு. பிருத்திவி ஷா பொறுத்தவரையும் ஒண்டர்ஃபுல்லா ஷேவாக் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. 75 லட்சம் வெறும் 75 லட்சம் ரூபாய் பேஸ் பிரைஸ்க்கு கிடைச்சா எடுத்துக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். 25. ஆனா என்ன தெரியுமா இவருடைய பெரிய லேக் என்ன தெரியுமா பிரவீன்? நான் இதுவரையும் பார்த்த அவரும் எடுக்கல. அதான் ஏன்னா ஃபிட் இல்ல. T20 இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிளேயர்ஸ் ஃபிட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இவரு பிருத்திவி ஷா அன்சோல்டா போறது நல்ல எபிலிட்டி இருக்கு. நல்ல அதாவது ஓப்பனிங் இந்த 6 ஓவர் பவர் பிளேல ஒரு 30-40 அடிக்கக்கூடிய எபிலிட்டி கொண்டவர் தான் இந்த பிருத்திவி ஷா. ஆனா என்ன எடுக்கல, ஏன் எடுக்கல அப்படின்னா ஃபிட்னஸ் இல்ல. ஃபிட்டா இல்லாதப்போ இந்த மாதிரியான இது யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதான். ஏன்னா இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட யோசிக்கலாம், ரொம்ப யங் பிளேயர் தான், 25 தான் ஏஜ் 25. ஆனா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கன்சிஸ்டன்சி முக்கியம், ஃபிட்னஸ் முக்கியம், அந்த கேமை கொண்டு போற அந்த இது ரொம்ப முக்கியம், ஆர்வம் ரொம்ப முக்கியம், அக்ரஷன் ரொம்ப முக்கியம், ஒரு டீம் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரையும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப இதா இருக்காங்கன்னா டீம் ஸ்பிரிட் தான் பிரவீன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவர் அன்சோல்டா போயிருக்கிறார். ஆட்ட நாயகன் வந்திருக்கிறார் சர்துல் தாகூர். இப்ப சென்னைக்கு தான் இவங்க இப்ப தேவை. லக்கு வேணுமா அப்படின்னா நீங்க இவர் எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு பிளேயர் அப்படிதான் சொல்றீங்க. எனக்கு நீங்க சொல்ற பேர் எல்லாமே நிராகரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஷர்துல் கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம் எடுத்துறாங்க. நம்மளுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. ஏன்னா KKRல பாத்தீங்கன்னா போன சீசன் முந்தின சீசன் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல ஒரு 60+ ரன் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பால்ஸ்ல அடிச்சு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி சொல்ற மாதிரி அடிப்பாரு, அதே ரன் அதிகமா கொடுப்பாரு. ஆனா நமக்கு தேவையான டைம் அதான் இவர் நீங்க சொன்னீங்களா ஆல்ரெடி அவருமே அன்சோல்ட் ஆயிருக்காரு. பாருங்க நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பிருத்திவி ஷா இருக்கட்டும், சர்துல் தாகூரா இருக்கட்டும், இல்லங்க அவங்க வேற கேம் மயங்க் அகர்வாலா இருக்கட்டும். ஆக்சுவலா பிரவீன் ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ரஹானே இருக்கட்டும், இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வேண்டாங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க எக்கச்சக்கமா அன்கேப்டு. நாம நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம் டூப்ளேசிஸ் 2 கோடிக்கு டெல்லி எடுத்திருக்காங்க இல்லையா, அருமையான பிரைஸ். இப்ப பெங்களூருக்கு அது இது எவ்வளவு பெரிய இழப்பு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ஆக்சுவலா பெங்களூர் ஆக்சுவலா ரொம்ப நல்ல பிளேயரை இழந்திருக்கு. ஆக்சுவலா நான் கூட யோசிச்சேன், இப்போ ஒருவேளை கான்வே எடுக்கலன்னா நமக்கு ஆக்சுவலா டூப்ளேசிஸ் சூப்பரா செட் ஆனவர்.